ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து அரிசி கொழுக்கட்டையில் வந்துட்டு உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து அரிசி ரவை. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். அரிசி இந்த மாதிரி வந்து உடச்சி வச்சிருப்பாங்க ரவை மாதிரி. இதை வந்து நம்ம லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், லைட்டா அப்படியே கலர் மாறாம கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அதே பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இது ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. பருப்பு வேகிறதுக்காக லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா பருப்பு நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சிருக்கனால. இப்போ இதில் வந்து ரவையை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்சம் இது தண்ணி சுண்டுற அளவுக்கு மட்டும் அடுப்பு இருக்கட்டும். கெட்டியான உடனே லிட்டை போட்டு மூடி அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிருங்க. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நெய் விருப்பப்படுறவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இது கிளறி விட்டுட்டு அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இது வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம். லைட்டாக தண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பிளேட் வந்து எண்ணெய் தடவி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டை வந்து இதில் வச்சிடலாம். 1 கப்புக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 15 கொழுக்கட்டை வருது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த கூட குறைய போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சு ஆவியில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.